வெல்கம் பேக் அரிமா விழித்திரு. இந்த பதிவில் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுற ஒருத்தர் தன்னோட ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சி அப்படின்றதால வேற ஒரு ஃபோனில் தன்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணால் அத்தன்டிகேஷன் கோட் நம்பரை கொடுங்க அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வருது. நண்பர்கிட்ட கேட்குறப்ப ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் பதிவு செஞ்ச மெயில் ஐடிக்கு இந்த மாதிரி அத்தன்டிகேஷன் அப்ளிகேஷனை நான் ஆக்டிவேட்டே பண்ணலை, அப்படின்றப்ப இந்த கோடை எப்படி எங்கே இருந்து எடுத்து என்னோடய அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. இது போல் பல பேர் சந்திக்கிற இந்த பிரச்சனையை தீர்க்கிறது எப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ரெக்கவர் செய்கிறது சம்மந்தமாக இந்த சேனலில் வர்ற 7வது பதிவு இது. மற்ற வீடியோ லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக ஃபேஸ்புக்கில் பதிவு செஞ்ச இமெயில் ஐடியை மட்டும்தான் ஃபேஸ்புக்கை லாகின் பண்ணுறதுக்கு அத்தன்டிகேஷன் ஆப்பை லிங்க் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. எந்த ஒரு இமெயில் ஐடியையும் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறதுக்காக அத்தன்டிகேஷன் அப்ளிகேஷனை ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போது என்னோடய ஃபோன் மிஸ் ஆகிடுச்சு. புது ஃபோனில் என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை லாகின் பண்ண ட்ரை பண்ணால் இந்த அத்தன்டிகேஷன் கோட் நம்பரை கொடுங்க அப்படின்னு கேட்குது. இதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எத்தனை இமெயில் ஐடியை உங்கள் மொபைலில் வச்சுருந்தீங்களோ அதை முதல்ல லாகின் பண்ணி மெயிலில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முதல்ல செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கூகுள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கே, அதை இங்கே கிளிக் பண்ணுறேன். அடுத்து நீங்கள் இன்பில்டாக எந்த இமெயில் ஐடியை வச்சுருக்கீங்களோ அது ஷோ ஆகுது. இதில் மேனேஜ் கூகுள் அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து இதில் செக்யூரிட்டி ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதில் அத்தன்டிகேஷன் ஆப்பை ஆக்டிவேட் பண்ணியிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன். இதில் அத்தன்டிகேஷன் ஆப் ஒன்றும் ஆக்டிவேட் பண்ணலை. அடுத்து இந்த இமெயில் ஐடி பக்கத்தில் உள்ள இந்த ஏரோ கீயை கிளிக் பண்ணுறேன். அடுத்து எத்தனை இமெயில் ஐடியை என்னோடய மொபைலில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு ஷோ ஆகுது. அடுத்து வேறு இமெயில் ஐடியில் இந்த ஆப் ஆக்டிவேட் பண்ணியிருக்கா அப்படின்னு ஒன்றா செக் பண்ணுறேன். பார்த்த வரைக்கும் எந்த இமெயில் ஐடியிலையும் இந்த அத்தன்டிகேட்டர் ஆப்பை நான் ஆக்டிவேட் பண்ணலை. லாஸ்ட்டாக இந்த ஒரு இமெயில் ஐடியை செக்யூரிட்டி ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய் செக் பண்ணால் இதில் அத்தன்டிகேஷன் அப்ளிகேஷன் ஆக்டிவேட்டில் இருக்குது. அடுத்து என்ன பண்ணணுன்னா, இந்த புது மொபைலில் ப்ளே ஸ்டோரில் கூகுள் அத்தன்டிகேட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். கெட் ஸ்டார்டட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். எந்த மெயில் ஐடியில் அத்தன்டிகேட்டர் ஆப் இன்ஸ்டால் ஆகிருந்துச்சோ அந்த மெயில் ஐடியை கிளிக் பண்ணுறேன். அடுத்து என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு என்ன அத்தன்டிகேஷன் கோட் நம்பர் இருக்குது அப்படின்னு ஷோ ஆகுது. அடுத்து என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறேன். இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறதுக்கு உரிமையாளர் நீங்கள் தானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு 2 வழி கொடுத்துருக்காங்க. ஒன்று, ஏற்கனவே யூஸ் பண்ண ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும், அதன் மூலமாக லாகின் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் செட் ஆகாது, ஏன்னா என்கிட்ட பழைய ஃபோன் கிடையாது. 2, அத்தன்டிகேஷன் ஆப்பை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அத்தன்டிகேஷன் கோட் நம்பர் கேட்குது. திரும்பவும் அத்தன்டிகேஷன் ஆப்பை கிளிக் பண்ணுறேன். என்னோடய கூகுள் அத்தன்டிகேட்டர் ஆப்பில் ஃபேஸ்புக்கு நேராக என்ன கோட் நம்பர் ஷோ ஆகுது அப்படின்னு பார்த்து அதைக்கே டைப் பண்ணுறேன். கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு திரும்பவும் லாகின் ஆகிடுச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.